ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிராக்டர்லாம் வச்சு எல்லாரும் அவங்கவுங்க நிலத்தை உழுது சூப்பராக ரெடி பண்ணி வச்சாச்சு. ஏன்னா அடுத்த ரவுண்டுக்கு நம்ம வந்து விதைக்கணும். ஏன்னா ஊட்டியில் வந்து கேரட்டு, பீட்ரூட்டு, ப்ரோக்கோலி, உருளைக்கிழங்கு ரொம்ப விசேஷம், ரொம்ப ஃபேமஸ் இது. ஏன்னா இந்த மாதிரி ஏரியாவில் அது நல்லா சூப்பராக வளரும். இதுதான் எங்கள் நிலத்துக்கு போகிற வழி. இது வந்து ஒத்தையடி பாதை தான், மண் பாதை தான். இந்த பாதையில் போகிறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ஜாலியாக இருக்கும். இது வந்து ஸ்மூத்தாகவும் போகும். ஏன்னா நம்ம ரோட்டில் போகிறதுக்கும் ஒத்தையடி பாதையில் போகிறதுக்குமே ரொம்ப வித்தியாசம் இருக்குது. இந்த மினி பஸ் வந்து எங்கள் நிலத்து வழியாக தான் போகும். எங்கள் நிலம் இது தான். எங்கள் நிலத்தை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. எங்கள் நிலத்தையும் நல்லா உழுது ரெடி பண்ணி வச்சுருக்காரு. இனிமேல் விதைக்க வேண்டிய வேலை இருக்குது இதில். இவர் தான் எங்கள் நிலத்தை பார்த்துக்கிறாரு. ஒரு 20 வருஷமாக இவர் தான் பார்த்துக்கிறாரு. ரொம்ப நல்லா சூப்பராக பார்த்துக்குவார். எந்த ஒரு தொந்தரவும் கிடையாது. இதில் வந்து நாங்கள் கேரட்டு, ப்ரோக்கோலி, உருளைக்கிழங்கு போடுவோம். இது வந்து வழக்கமாக போடுறது. மற்றபடி நடுவில் வேறு ஏதாவது இவர் யூஸ் பண்ணிக்குவார். சூப்பராக விதையெல்லாம் வாங்கி வச்சிட்டாரு. நான் அடுத்த வீடியோவில் வந்து இந்த கேரட் விதையெல்லாம் காட்டுறேன். சாதாரணமாக இருக்கிற மாதிரியெல்லாம் அந்த கேரட் விதை இல்லை, நம்ம எதிர்பார்க்குற மாதிரிலாம் இருக்காது. இது வந்து கீழே இருக்கிற காட்டில் வந்து பீட்ரூட் போட்டிருக்காங்க. அது உங்களுக்கு என்னன்னு தெரியல, இந்த டைம் கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்கு கீரையெல்லாம், பீட்ரூட் எல்லாம். இந்த கீரையை கட் பண்ணி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க, பருப்பு போட்டு சாப்பிட்றதுக்கு. எங்கள் லேண்டு கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறதுனால சுற்றிலும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அழகான இடம் இது, சூப்பராக இருக்கும். எங்கள் நிலத்தையே ரெடி பண்ணி வச்சுருக்காரு. இனி அடுத்து விதைக்க வேண்டிய வேலை தான் இருக்குது.